ஃபேமஸ் வந்து கருப்பு துறை என்று மாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு குறும்பட யுகம், எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டம். அப்படி திரும்ப ஒரே படத்துல 2 படத்தை காட்டுவது என்பது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான முயற்சியாகப்பட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 டே மேட்ச் வந்து 2020 வந்தப்போ அது ஒரு மிகப்பெரிய அறையை ஏற்படுத்தியது. அதே போல பார்த்தீங்கன்னா புதுக்கல்வியிலிருந்து ஹைக்கூன் வந்தப்போ அதனுடைய சிறிய வடிவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டர் அப்படிங்கிறப்போ அதுல இருந்து வரவேற்பு பேசுறாரு. எதையும் சுவையாக சுருக்கமாக அழகாக சொல்ல வேண்டும் என்பதிலே வந்து பொதுவாக ரசிகர்களுக்கு பெரிய ஆர்வம் இருப்பதை பார்க்க முடியாது. அதனால வந்து மாஸ்டர் இதை சொன்ன உடனே ரொம்ப வியப்பாகவும் இதுதாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாஸ்டரோட நான் வந்து காஞ்சனா படத்தினுடைய பாடல்களை எழுதியிருக்கேன். கருப்பு பேரழக பாடல், கொடியவன் உயிரை எடுக்க பாடல், சங்கீத பாடல், எல்லா பாடல்களும் பெரிய வெற்றியாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ கங்கா படத்தினுடைய பாடல்களை எழுதியிருக்கேன். ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த படத்துல பாடல்களோடு சேர்த்து வசனம் எழுதுகிற ஒரு பொறுப்பை, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் லாரன்ஸ் மாஸ்டருக்கு. இதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து இந்த படத்துக்கு படத்துக்கு நம்ம மியூசிக் டைரக்டர் இருக்காரு. கங்கா படத்துக்கு ஆக்சுவலாக கேட்டாரு. அண்ட் அப்போ வந்து நான் பண்ண ஒரு பாட்டை வந்து கேட்டுட்டு நல்லா இருக்கு, ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா படத்துக்கு 2 பாட்டு பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்கு, படமோட கான்செப்ட் இருக்கு பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த கங்கா படத்தில் இப்போ ஒர்க் இஸ் கோயிங் ஆன். அண்ட் கிழவன் இப்போதைக்கு நாட் ஸ்டார்டட் ஒர்க், பட் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா, மியூசிக் வைஸ் சவுண்ட் வைஸ் எல்லாமே புதுசாக. ஸோ லெட்ஸ் ஹோப் இட்ஸ் வெரி பிஸி. தேங்க்யூ. என் பேர் ராஜவேல் ஒளிவேல். என்னோட ஃபில்ம் மேக்கிங் கரியர்ல ஒரு 4 மைல் ஸ்டோன் இருக்குன்னு நான் நம்புறேன். முதல் மைல் ஸ்டோன் ராஜி மேலன் என்னுடைய குருவா இருந்தது. அவங்ககிட்ட தான் என்னுடைய ஃபில்ம் மேக்கிங் கரியர் நான் ஆரம்பித்தேன். 2வது மைல் ஸ்டோன் நெடுஞ்சாலை என்ற படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ண. அதுக்கு வந்து தேங்க்ஸ் கிருஷ்ணா, அவருடைய விஷன்னால தான் அந்த படம் நல்லா இருந்தது. 3வது மைல் ஸ்டோன் கடல்ன்ற படத்துல மணி சார் படத்துக்கு 2வது கேமரா ஆப்ரேட் பண்ணேன். அதோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு ஃபீலிங். 4வது ராகவலா, அவருடைய கங்கா படத்துல ஒர்க் பண்றது. அவரு கூட நான் அந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை. பிகாஸ் நான் காஞ்சனா பாட்டு நான் ரசிச்சிருக்கேன், ஆடியன்ஸ் நான் ரசிச்சிருக்கேன், ஒரு 3-4 தடவை படம் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல போய் என்னால் ஒர்க் பண்ண முடியும்ன்றதை பத்தி நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறமா நான் டைரக்டர் மீட் பண்ணி அவர் கூட ஒர்க் பண்ணும் போதுதான் ஒரு புது சினிமாவோட களம் எனக்கு புரிஞ்சது. அது ஒரு புதிய லேர்னிங் எனக்கு. இந்த மாதிரி ஒரு களம் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது கிடையாது. அது கரெக்டா ஒரு ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்றது எப்படின்னு நான் இவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டா இந்த டைட்டில் சொன்னாரு, ஒரு டிக்கெட் 2 படம் அப்படின்ட்டு. நான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்லல, அந்த டைட்டிலுக்காக படம் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா அது என்னுடைய ஒரு ஆடியன்ஸா, நான் ஃபில்ம் மேக்கர் அதை நான் கேட்கல, ஒரு ஆடியன்ஸா நான் அந்த டைட்டில் கேட்டோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை தாண்டி அந்த கான்செப்ட் நிஜமாவே அந்த டைட்டில் தாண்டி அது நிஜமாவே ஒரு 2 படம் இருக்கு அப்படின்னு வரும்போது அந்த கான்செப்டுக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அங்கதான் ஆரம்பிக்குது. ஸோ அதை தாண்டி கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பது எல்லாம் நிறைய வேற வேற லெவல்ல போய் ஆடியன்ஸை ரீச் பண்ணி ஒரு நல்ல என்டர்டெய்னிங் படமா வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. பாருங்க ரசிக. தேங்க்யூ. அந்த கிழவனுடைய வேதனை, அந்த கிழவனுடைய பாதிப்பு, அந்த கிழவனுடைய வழி தான் அந்த படம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் யூத்தாக கூட நம்ம நிறைய சீன்ஸ்லாம் வரும். அப்புறம் சார் டான்ஸ் மாஸ்டர் நீங்க
இதில் வந்து நிறைய வித்தியாசமான டான்ஸ் எல்லாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த வகையில் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி இதை எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் இதில் வந்து இந்த படத்தில் வந்து எதிர்பார்க்க டான்ஸ் ஆடிக்கிறீங்களா? சில படத்தில் டான்ஸே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? டான்ஸ் இருக்கு சார். டான்ஸோட இப்போ அதுலேருந்து கொஞ்சம் டைரக்ஷன் ஆன அப்புறம் ஸோ டைரக்ஷனில் என்ன புதுசு பண்ணலாம், ஆக்டிங்கில் நம்மளால் என்ன புதுசு, கெட்டப் என்ன பண்ணலாம், அதுதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்ல கேள்வி. டான்ஸில் கூட ஏன்னா இந்த டாம் பக்கத்தி இந்த சாங்கில் விஜய் சார் கூட ஆடும்போது ஒரு 1 week 2 weeks ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுவோம். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இந்த படத்தில் 1 month ப்ராக்டிஸ் பண்ணி புது டான்ஸ் இறக்கலாம் மாஸ்டர். ராகவேந்திரோட பக்தர் உண்மையை தான் பேசுகிறேன். நேரடியாக கேட்க மனிதன் ஆண்ட்ரியாக்கு அதிக சம்பளமா லட்சுமி ராய்க்கு அதிக சம்பளம்? 2 பேருக்கு நான் சம்பளம் பற்றி பேசுகிறேன். இந்த மாதிரி ஏன்னா அவங்க கான்செப்ட் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். நான் சொன்னது லட்சுமி ராய்க்கு முன்னாடி சொன்னேன், ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வரணும் அப்படின்னா என் மேலே இருக்கிற மரியாதை வந்து அவங்க உண்மையை கேட்கல, கலைஞ்சு வந்தாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது, இது நீங்கள் பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு? ஏன்னா ஒரே படத்தில் 1 hour 20 minutes ஒரு படம் பண்ணுவாங்க. ஏன் டவுட் எனக்கு கேட்டோடனே பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆண்ட்ரியா பேசிக்கிட்டு இருக்கேன் நான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனவொடனே படத்தை பேசிக்கலாம். யாருக்கு ஆசை இருக்காது? நிறைய கதைகள் இருக்கு, அது தலைவர் தான் டிசைட் பண்ணும். சரி 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 அப்படிங்களா? ஓ ஜாயிண்டாக இருக்கும். இல்லை இல்லை, அது வேறு சார். அது வந்து என்னன்னா ஒரு படத்தில் 2 கதையாக இருந்தது, 2 படம். இது படமே வேறு. இதில் வேறு ஆர்டிஸ்ட் வேறு, அதில் வேறு ஆர்டிஸ்ட் வேறு. இது வந்து சார் சரி சார் சரி முடியும் சார். எனக்கு கதை நல்லா அமைஞ்சிருக்கு சார். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பப்ளிக்கோட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எதிர்பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து எது இருந்தாலும் ஒரு புது விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க சார். நம்ம தேட்டர் வர வைக்கிறதுக்கு ஒரு புது விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. எனக்கு இந்த டவுட் வந்து நீங்கள் கேட்குற அந்த டவுட் நம்மளால் பண்ண முடியுமா? 1 hour 20 minutes ஃபுல் கதை சொல்ல முடியுமா? ஏன்னா சாங் வரணும், ஃபைட் வரணும், ஃப்ளாஷ் ஒர்க்ஸ் வரணும், கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கிளைமேக்ஸ் எல்லாமே பண்ண முடியுமான்றது. பட் கதை பண்ணி பார்க்கும்போது முடியும் சார். 1 hour 20 minutes இல்லை, 1 hour கூட கதை பண்ணலாம். இங்கிலீஷ் பண்ணலாம் சொல்லிக்கலாம் சார். ஓ ஒண்ணுதான் சார். அது பண்ணா அந்த சார் கேள்வி முடிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ.